அண்மைச் செய்தி. தவேகாவின் கட்சித் தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற தவேகாவின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேர்வு முடிவாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தவேகாவின் சட்டமன்ற கட்சித் தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற தவேகாவின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் இன்று நடைபெற்ற தவேகாவின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தவேகாவின் சட்டமன்ற கட்சித் தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக இந்த தேர்தலில் உருவெடுத்திருக்கிறது. 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில இன்று அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டமானது பணியூர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த ஆலோசனையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் விஜயை சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுத்திருக்கின்றனர். அதற்கான உறுதிமொழி பத்திரத்திலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். விஜயை தவிர்த்து 106 இடங்களில் வெற்றி பெற்று 106 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார்கள். இந்த 106 சட்டமன்ற உறுப்பினர்களுமே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை ஒருமனதாக தங்களின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த கூட்டமானது கிட்டத்தட்ட ஒரு நடைபெற்றது. ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டது. அடுத்த கட்டமாக என்ன முடிவுகளை முக்கிய முடிவுகளை எடுப்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாக இருந்தது. குறிப்பாக ஆட்சி பெரும்பான்மை இல்லாத எந்த கட்சிகளுடன் தங்களுக்கு ஆதரவை பெற்று ஆட்சியை அமைப்பது தொடர்பாக ஆலோசனையானது நடைபெற்றிருந்தது. இந்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்கனவே இருந்த நிலையில இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒருமனதாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுமே விஜயை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஒருமனதாக விஜய் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதன் பிறகாக ஆட்சி அமைக்க ஆளுநர் மாளிகைக்கு சென்று உரிமை கோர இருக்கிறார்கள். நாளை ஆளுநர் மாளிகைக்கு சென்று உரிமை கோர இருப்பதாக நேரில் சென்று உரிமை கோர இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே மின்னஞ்சல் மூலமாக தங்களுக்கு ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். இந்நிலையில்தான் இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விஜய் சட்டமன்ற குழு தலைவராக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயை ஒருமனதாக தங்களின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தவேகாவின் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற தவேக எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் ஒருமனதாக விஜய் தேர்வாகியிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. தவேகாவின் அனைத்து எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வாகியிருக்கிறார் விஜய். சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தவேகாவானது தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. தவேகாவின் சட்டமன்ற தலைவராக விஜய் தேர்வாகியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் அனைத்து எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வாகியிருக்கிறார். தலைவர் விஜயை ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக தற்பொழுது அந்த உறுதிமொழி பத்திரத்திலிருந்து கையெழுத்திடப்பட்டு வருகின்றது. அதன்படி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சட்டப்பேரவை குழுவினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்திற்கு. இதற்காக வந்திருக்கக்கூடிய 106 சட்டமன்ற உறுப்பினர்
உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டு அவர்களுடைய சட்டப்பேரவை குழு தலைவராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜயை சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கின்றனர். இதன்படி அவர்களுடைய ஆதரவு உறுதிமொழி பத்திரம், அதாவது அதிகாரப்பூர்வமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் சட்டப்பேரவை குழுவினுடைய தலைவராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து இந்த உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்திட்டு தங்களுடைய சட்டப்பேரவை குழு தலைவரை தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.